இந்த பிள்ளைங்களுடைய படிப்பு அப்படின்னு வரும்போது, பெற்றோருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா, என்கரேஜ் பண்ணுவாங்க, ஊக்கப்படுத்துவாங்க. ஆனா, இந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறன்னா, தான் நினைச்சத செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இரு விதத்திலும் ஒரு சில இடங்கள்ல பிள்ளைகள் நினைச்சத படிச்சு அவங்க முன்னேறி இருக்கிறதும் உண்டு. அதேபோல பெற்றோர் சொன்னதை கேட்காமல் அவங்களுடைய வாழ்க்கைய மாறுனதும் இருக்கு. ஆனா, இந்த பெற்றோர்கள் அநேகமாக என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகள் பிடித்த அவர்களுக்கு பிடித்த படிப்பு, அவங்க நினைச்சத படிக்கணும் அப்படின்னு நினைக்காம, தாங்கள் விரும்பியதையே வந்து படிக்கணும்னு திணிக்கிறாங்க. இத பண்ணி தான் இத படி. இதுதான் உன்ன வாழ்க்கையில முன்னேற்றம். இதுதான் உனக்கு ஃபியூச்சர் அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா? அந்த திணிப்பது, பெற்றோர் திணிப்பது நல்லதா? கெட்டதா? நான் திணிப்பது எதுவுமே நல்லதில்லை. சோறை கூட திணிக்கக்கூடாது, ஊட்டணும். அப்படி ஊட்டும்போது எது அவனுக்கு சுவையாக இருக்கோ, எதை விரும்பி சாப்பிட்றானோ அதை அதிகமாக ஊட்டும் இல்லையா? கல்வி விஷயத்தில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்பது எவ்வளோ தூரம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிற விவாதம் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விவாதம். அதுக்கு என்ன காரணம்னா, பேரண்ட்ஸ் வந்து ஐயோ நம்ம அக்கா பையன் தங்கச்சி பையன் எப்படி இருக்கிறான், நம்ம பையன் எப்படி வீணாக போயிடக்கூடாதுன்னு சுற்றி இருக்கிற பிள்ளைகளை கம்பேர் பண்ணி அவனை இன்ஜினியரிங் சேர்த்தா நம்மளும் இன்ஜினியரிங் சேர்த்தணும், அவன் அந்த கல்லூரியில் சேர்த்தா நம்ம இந்த கல்லூரி சேர்த்தணும், அவங்க சொசைட்டி ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தவறு. உங்கள் பிள்ளைகிட்ட உண்மையிலேயே என்ன திறமை இருக்குது? இப்போ எங்கள் அப்பாவுக்கு 7 பசங்க, 7 பேரில் நான் மட்டும்தான் சங்க இலக்கியம் படித்தேன். என்ன சங்க இலக்கியம் படிக்காதுன்னு எங்கள் அப்பா சொல்லலை. உனக்கு எது விருப்பமோ அதை படினார். அதில் நான் 9வது படிக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன் தமிழ் வாத்தியாராக தான் ஆகணும்னு. அப்புறம் அதே இலக்கில் பயணித்தோம். அது ஒரு சில இதில் இருக்குது. சார் இல்லை சார் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கைடன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ +2 முடித்த உடனே என்ன படிக்கலாம் அப்படின்லாம் நிறைய இதெல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அவங்க வந்து அப்பா அம்மா வந்து முடிவு பண்ணாங்க, இது நீ ஆகணும், டீச்சர் ஆகணும்னா டீச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு சிலர் டாக்டர் இன்ஜினியர் ஆனாங்க. இன்றைக்கி வந்து கல்வி வசதிகளும் வாய்ப்புகளும் கல்வி நல்வேறு படிப்புகளும் அப்படியே விரிந்து கிடக்குது. அதனால் பெற்றோர்களுடைய திணிப்புன்றது இருக்கிறத விட அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கலாம். இப்போ நான் என் மகள்கிட்ட நான் சொல்லுவேன், ஏம்மா நீ வந்து இந்த படிப்பு படிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் உனக்கு விருப்பம் இருந்தால் அதை படி. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், எந்த இடத்துலையும் அப்பாவுடைய பரிந்துரையையும் அப்பாவுடைய புகழையோ அப்பாவுடைய சலுகையோ வச்சு நீ மேலே வந்துடக்கூடாது. அப்படி வந்துன்னா அது உன் வெற்றி கிடையாது. நான் ஒத்துழைப்பேன், அட்வைஸ் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்னால் என்னுடைய சலுகையினால் நீ மெயின் வேண்டினா அது உன் வெற்றி அல்ல, என் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னுடைய வெற்றின்றதுனா நீயே முயன்று வரணும்னு பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்று, எனக்கு தெரிஞ்ச ஒரு கலெக்டருடைய அப்பா ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், என் பையன் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், என்ன பண்ணீங்கன்னார். ஒன்றும் பண்ணல, அவன் பேர் எழுதி ஐஏஎஸ்ன்னு எழுதி வீட்டில் அவன் 5வது படிக்கும்போது வீட்டில் போர்டை மாட்டிட்டான். டெய்லி அவன் அதை பார்த்து பார்த்தே இம்ப்ரெஷன் ஆகிட்டான். இது கூட ஒரு விதமான ஒத்துழைப்பு தான். எனவே திணிப்பதை விட நீ இதை தான் படித்தாகணும் இல்லாமல், ஒருவேளை நீங்கள் சொல்கிறதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டால் பரவாயில்ல, திணிக்கிற எதுவுமே திகட்டும், ஊட்டுகிற எல்லாம் தான் உள்ளே போய் சேரும். அதனால் நம்ம திணிக்காமல் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவனுக்கு எது வருமோ அதுதான். டீச்சர்ஸ் கூட என்ன வேலைன்னா, அவங்க நம்ம ஸ்கூலில் 40 பையன், நம்ம வகுப்பில் 40 பையன் இருக்குன்னா 40 பேரும் ஒன்றா இருக்க மாட்டான் இல்லையா? ரொம்ப மோசமான ஒரு பையனாக இருப்பான், ஒரு குறைபாடு உள்ள ஒரு பையனாக இருப்பான். ஆனால் உங்களுக்கு ஒரு தெரியுமா, அந்த குறைபாடு உள்ள பையனுக்கு அந்த குறையை நிவர்த்தி செய்கிற மாதிரி இன்னொரு நிறைய கடவுள் உள்ள படைச்சிருப்பார். அது என்னான்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் டீச்சருடைய வேலை. அது இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த தொல்லை மேல் வந்துடும். அதான் அப்துல் கலாம் சொன்னார், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய இன்றைய சூழலின் வழியே நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கி அவர் நிலையிலேருந்து இந்த எதிர்காலத்துக்கு அவனை கொண்டு போக முடியும்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்ப்பது தான் சரியான பார்வையாக இருக்கும்னு ஒரு பெற்றோராகவும் ஆசிரியராகவும் என் கருத்தை பதிவிடுகிறேன்.